வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோல மீட் பண்ண வச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கோல்டு லோன், அதாவது தங்க நகை கடன்ல வந்து சில விதிமுறைகளை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஆர்பிஐ. இது வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சு. இப்ப செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்ப புதுசா வந்து தங்க நகை கடன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த விதிமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு வந்து இன்கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா தங்க நகை கடனுக்கு மாற்றா வந்து நீங்க பர்சனல் லோன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அப்படி என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். கோல்டு லோன்ல கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்சஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டுமே அப்ல போயிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து 830 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. நிஃப்டி வந்து 23,000க்கு மேல ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். தங்கமே அதுக்கு நிகரா வந்து ஏறுமுகத்துல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து 1 கிராம் விலை வந்து 8,300 கிட்ட கிராஸ் ஆயிடுச்சு. வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டு வந்து எந்த கண்ட்ரினா அது நம்ம இந்தியா தான். அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து தங்கத்தோட பயன்பாடு வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி பணக்காரங்க வரைக்குமே தங்கத்தோட பயன்பாடு ஜாஸ்தியா தான் இருக்கு. குறிப்பா வந்து லோயர் கிளாஸும் சரி, மிடில் கிளாஸும் சரி, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துட்டா ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுக்கு தெரியுறது வந்து தங்கம் தான். அந்த தங்கத்தை வந்து அடகு வச்சு அவங்க இமீடியட் ஃபினான்ஷியல் கிரைசிஸா சரி பண்ண நினைக்கிறாங்க. நீங்க தங்க நகை கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்தியாவோட ரெசிடென்ட்டா இருக்கணும். செகண்ட் வந்து நீங்க அடமானம் வைக்க போற தங்க நகை வந்து 18 கேரட் கோல்டாவது இருக்கணும். தேர்ட் வந்து நீங்க எவ்வளவு நகை அடமானம் வச்சாலும் 75% கிட்ட தான் வேல்யூ வந்து எந்த பேங்க்ஸ்னாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பேங்க்ல வந்து உங்க நகையை வச்சு தங்க நகை கடன் பெற போறீங்கன்னா சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வேல்யூ ஜாஸ்தியா வந்து கன்சிடர் பண்ற பேங்கா பார்த்து அப்ரோச் பண்ணுங்க. செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த பேங்க்ல வந்து கம்மியா தராங்களோ அதுல வந்து நீங்க நகை கடன் பெறலாம். மூன்றாவது விஷயம் வந்து நீங்க தங்க நகை கடன் வந்து எப்பயுமே ஒரு பேங்க்ல இருந்து வாங்க போகும்போது பாதுகாப்பு தன்மை மிகுந்ததா இருக்கா, ஏன்னா நம்மளோட தங்க நகைக்கு வந்து எப்பயுமே பாதுகாப்பு வந்து ஜாஸ்தியா ப்ரொவைட் பண்ற பேங்க்ஸா பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். நான்காவது விஷயம் வந்து ரீபேமெண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது நீங்க பணத்தை வந்து திருப்பி செலுத்தும் போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்துல எந்த ஒரு சிரமமும் இருக்காது. மற்ற பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது HDFC பேங்க், ICICI பேங்க், SBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் கோல்டு லோன் வந்து ரொம்ப கம்மியா வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸை பார்த்து நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுல வந்து எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது சொல்லிடுறேன். எக்ஸிஸ்டிங் ரூல் என்ன அப்படின்னா, நீங்க தங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு 6 months to 1 year வரைக்கும் பேங்க் டு பேங்க் வந்து வேரி ஆகும். டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியட்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து செலுத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மறுக்கடனுக்கு வந்து தகுதியானவங்களா ஆயிருவீங்க. அதாவது நீங்க வச்ச நகை வந்து மீட்டு அதே பேங்க்லயோ இல்ல வேற பேங்க்லயோ நீங்க வந்து மறுபடியும் வச்சு நீங்க கடன் பெற்றுக்கலாம். இதுதான் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரூல். இப்ப இருக்க நியூ ரூல்ஸ் படி தங்க நகை கடன் வந்து நீங்க இன்னொரு தடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ள வட்டியும் முதலுமா செலுத்தினதுக்கு அப்புறம் உங்க நகையை மீட்டு இன்னொரு பேங்க்லயோ இல்ல பேங்க்லயோ வச்சு நீங்க வந்து தங்க நகை கடன் பெற முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டின்னு தெரியல. ஏன் அப்படின்னா லோயர் கிளாஸும் சரி, லோயர் மிடில் கிளாஸும் சரி, முதல் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து இமீடியட்டா இருக்குமான்றது சந்தேகம் தான். ஸோ இதனால வந்து கந்து வட்டி கொடுமை கூட ஜாஸ்தியாகலாம். நிறைய வட்டிக்கு வந்து கடன் வாங்கி அந்த முதலை வந்து செலுத்தி அதுக்கப்புறம் அந்த நகையை மீட்டு இன்னொரு ஒரு இடத்துல அடகு வைக்கிறதுன்றது ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஸோ இதனால வந்து லோயர் மிடில் கிளாஸும் சரி, லோயர் கிளாஸும் சரி அதிக அளவுல பாதிக்கப்பட போறாங்கன்றது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஒருவேளை 1 வருஷத்துக்குள்ள நீங்க தங்க நகை கடன் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களால முதல்ல திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா உங்களோட தங்க நகை வந்து மூழ்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்துல தங்கம் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க வச்சிருக்க தங்கம் வந்து மூழ்கிடுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த நியூ ரூல் சேஞ்சஸ் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்து ஒரு 6 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஒருவேளை இப்போதான் நீங்க புதுசா வந்து தங்க நகை கடன் பெற போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால 1 வருஷத்துக்குள்ள முதலையும் வட்டியும் சேர்த்து திருப்ப முடியும் அப்படின்னா மட்டுமே தங்க நகை கடன் வாங்குங்க. நிறைய பேர் என்ன மோட்டிவ்ல வாங்குவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து வட்டி கட்டிட்டு திருப்பி அந்த நகையை மீட்டு இன்னொருத்தர் அடமானம் வச்சு வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து மீட்டப் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. பட் அதுக்கு வந்து முற்றிலுமா வந்து இப்ப தடை போட்ட விதமா வந்து இந்த ரூல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது எந்த வர்க்கத்துக்கு பாதிக்குதோ இல்லையோ லோயர் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ரொம்ப அதிக அளவில் பாதிக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஆர்பிஐ வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்றது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதை பத்தி உங்க எதிர்பார்ப்பு என்ன நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.